டைட்டிலுடன் தெரிக்கும் தளபதி 69 படத்தின் மாசான அறிவிப்பு. கோலிவுட்டில் மாஸ் ஹீரோவாக விஜய் விரைவில் அரசியலில் களம் இறங்க உள்ளார். இது குறித்து விஜய் நேற்று அறிக்கை வெளியிட்டு இருந்தார். கட்சியின் பெயரை தமிழக வெற்றி கழகம் என அறிவித்த விஜய் இன்னும் ஒரு படத்துடன் சினிமாவில் இருந்து விலகுவதாக தெரிவித்திருந்தார். விஜய் சினிமாவில் இருந்து விலகுவது அவரது ரசிகர்களுக்கு ஏமாற்றம் தான் என்றாலும் அரசியல் வருகை அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது வெங்கட் பிரபு இயக்கும் கோட் படத்தில் நடித்து வரும் விஜய் அடுத்து ஒரே ஒரு மூவியில் மட்டும் கமிட் ஆகி உள்ளாராம். அதன்படி இந்த படத்தை கார்த்திக் சுப்ராஜ் இயக்க உள்ளதாகவும் சன் பிக்சர்ஸ் தயாரிக்கும் எனவும் சொல்லப்பட்டது. ஆனால் இது குறித்து இன்னும் அபிஷியல் அப்டேட் வெளியாகவில்லை. அதே நேரம் விஜயின் 69வது படத்தை டிவிவி என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் தயாரிக்க உள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. RRR போல பிரம்மாண்டமான பட்ஜெட்டில் ஆக்ஷன் த்ரில்லர் மூவியாக தளபதி 68 படத்தை தயாரிக்க பிளான் செய்யப்பட்டுள்ளதாம். ஆனால் இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் தானா என்பது மட்டும் இன்னும் கன்ஃபார்ம் ஆகவில்லை. தளபதி 69 ரேஸில் மட்டும் இருந்து 2 இயக்குனர்கள் பெயர்கள் பரிசீலனையில் உள்ளது. அதே போல தளபதி 69 படத்திற்கான டைட்டிலை டிவிவி என்டர்டைன்மெண்ட் பதிவு செய்து விட்டதாம். இந்த டைட்டில் விஜயின் அரசியல் என்ட்ரிக்கு வலுவு சேர்க்கும் விதத்தில் தரமாக இருக்கும் எனவும் சொல்லப்படுகிறது. அதன்படி சிறுத்தை என முடிவு செய்யும் படம் செம்ம மாசான டைட்டில் தளபதி 69 உருவாகும் என கோலிவுட் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மார்ச் அல்லது ஏப்ரல் மாதம் தளபதி 69 டைட்டிலுடன் அபிஷியல் அப்டேட் வெளியாகும் என கூறப்படுகின்றது. அதே போல இந்த படத்தின் அடுத்த ஆண்டு அதாவது 2025 பொங்கலுக்கு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதன் பின்னர் முழுக்க அரசியலில் களமிறங்க உள்ள விஜய் 2026 தேர்தலில் போட்டியிட உள்ளார். இன்னும் ஒரு படத்தில் மட்டுமே விஜய் நடிக்க உள்ளதால் பேஸ் 2, லியோ 2 ஆகியவை கேள்விக்குறியாகி உள்ளது.